புது பைக் எடுக்கிற எல்லாருமே எலுமிச்சப்பழத்தை ஏற்றி தேங்காயை உடைச்சி தான் வண்டி எடுப்பாங்க. அப்படி இவரும் புது பைக்குக்கு தேங்காயை உடைக்கும் போது எரிஞ்சே உடையாத தேங்காய் பைக் ஏறினதும் உடஞ்சிடுச்சு. ஜிம்ல இவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லேடி போக வேற இடம் கிடைக்கலன்னு அந்த கேப்புக்குள்ள போக நினைச்சிருக்கு. குரங்குங்க ஒரு பொருளை அசால்ட்டா திருடிடும். அப்படி உத்தரப்பிரதேஷ் பிருந்தாவன்ல நடந்த சம்பவம் தான் இது. இங்க குரங்கு திருநது ஒருத்தருடைய ஐபோனை. அதை எப்படி வாங்கியிருந்தாங்கன்னா, ஒரு ஃப்ரூட்டியை தூக்கி போட்டதும் ஐபோனை விட்டுட்டு அதை பிடிச்சிடுச்சு. மொபைல்ல பேட்டரி ப்ராப்ளம் ஆயிருக்கு. பேட்டரி தானே ப்ராப்ளம். அதுக்கு இவன் கண்டுபிடிச்ச தீர்வு, நீ ஒரு இந்த கிரிக்கெட் மேட்ச்ல இந்த கீப்பர் பிடிச்சிருந்த கேட்ச் இருக்கே, கிரிக்கெட் மேல அவர் வச்சிருக்கிற ஆர்வம் உண்மையிலே மெய் சிலிர்க்க வைக்குது. அவருடைய இந்த கேட்சுக்கு ஒரு லைக் கொடுப்போம். எத்தனை லைக்ஸ் அவருக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். இவங்க கப்பலுடைய குவாலிட்டியை செக் பண்ணும்போது இவரு खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. ஷோரூமுக்கு பைக் வாங்க வந்தவரு திடீர்னு ஆக்சிலேட்டரை திருக்கிட்டாரு. ஆத்துல போட்ல போற மாதிரி இவங்க எது மேல போறாங்க பாருங்க. ஐஸ் கட்டி மேல அசால்ட்டா போயிட்டு இருக்காங்க. நம்ம ரோட்ல நடந்து போகும்போது எதுக்குனாலும் தயாரா தான் இருக்கணும். இவர மாதிரி நம்ம வீட்டு சாவிய ஷூ கடியில வச்சுட்டு போறதுக்கு பதிலா This is a fake lock with a secret compartment where you can hide your house keys so no one... இப்படி இது உள்ள வச்சுக்கலான்னு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஆனா விளைவு இந்த டீ கடையில பால் அடுப்புல வச்சிருக்க. சரி, ஏன்டா சிலிண்டரையும் சேர்த்து அடுப்புல வச்சிருக்க? டேய், வெடிச்சா கடையே இருக்காது. இந்த பொண்ணு அந்த தடுப்பை தாண்டி போயிருந்தது. ஆனா இவரு ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தணலுக்காக இந்த கரியை எரிய வைக்கிறது சுலபம் இல்ல. அதுக்கு இவர் யோசிச்ச ஐடியா இருக்கே. You are a very talented person. Yes, everything is possible in Africa. ட்ரெயின் எந்த அளவுக்கு ஆடாம போகுதுன்னு பாருங்களேன். இந்த ட்ரெயின் என்ன ஸ்பீட்ல போகும்னு நினைப்பீங்க? ஆத்தி 342 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இங்க சறுக்கிக்கிட்டே வந்த குப்பை தொட்டி சரி, தண்ணி தான் இல்ல, இளநியாவது வெட்டி கொடுங்கன்னு கேட்கும்போது என்னங்கடா இது, இளநியோட சைஸுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்ல. புஷ்பா படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாரான்னு தெரியல. வெளியே பார்க்க ஜல்லி அள்ளிட்டு போற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள எவ்வளவு பெரிய கேப் இருக்குன்னு பாருங்க. எல்லாரும் வீட்டு முன்னாடி கோலம் போட்டு தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த அக்கா தோசை கல்லையே புள்ளி வச்சு கோலம் போட்டுட்டாங்க.
இதை பார்க்கும்போது அவர் ஏதோ டிசைனுக்காக கட் பண்றான்னு நினைப்பீங்க. அதான் இல்ல. வெளியே எவ்வளவு வெள்ளம் போகுதுன்னு பார்க்க கேட்டை திறந்தாரு. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंदी கேட்டும் வெள்ளத்தோட போயிடுச்சு. प्रेमानंदी ये क्या हुआ? நார்மலா பிறந்தநாள் கொண்டாடுறது இப்படி. ஆனா அதுவே கறிக்கடைக்காரர் பிறந்தநாள் கொண்டாடினா एक मार दो टुकड़ा வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு அர்த்தம். இந்த தொப்பிக்குள்ள இருந்து புறாவை எடுக்கிற மேஜிக்க நிறைய பேர் பண்ணி பார்த்திருப்போம். அதை எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை மெஜிஷியனே ரிவீல் பண்ணியிருக்காரு. இவர் ஸ்ட்ரீட்ல அந்த மேஜிக்க பண்ணும்போது பில்டிங் மேல இருந்து ஒருத்தன் தெளிவா வீடியோ எடுத்து போட்டான். அந்த துணி ஸ்ட்ரிங் மூலியமா ஃபுல்லா உள்ள இழுத்ததும் அந்த பக்கம் மறைச்சு வச்சிருந்த புறா வெளியே வந்துடுது. சாதாரணமாவே குரங்குங்க சாப்பாடை பிடுங்கி திங்கிறத பார்த்திருப்போம். ஆனா இங்க நடந்த காமெடியை பாருங்க. இந்த பொண்ணு குரங்குங்களுக்கு பிஸ்கட் கொடுக்க நினைச்சிருக்கு. ஆனா குரங்குங்க சப்வே சஃபர்ல இப்படி சறுக்கி பார்த்திருப்பீங்க. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இவன் நிஜத்திலையும் சறுக்கி இருந்தான் பாருங்க. நான் இங்க எப்பவும் கேட்டுக்கு இந்த பக்கம் தான் அதுங்க வீரத்தை காட்டும். இவர் பைக்கோட பெட்ரோல் டேங்க் மூடிய பாருங்களேன். இந்த மேட்ச்ல ஒரு பாலுக்கு 2 ரன் எடுக்கணும். என்ன நடந்ததுன்னா பைக் ஓட்டுற எல்லாருக்கும் இப்படி திருப்பணும்னு ஆசை இருக்கும். ஆனா நிஜத்துல நடக்கிறது வெள்ளத்தப்போ சிக்காம இருந்த சம்பவம் தான் இது. வெள்ளம் பாலத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இவர் காரை நிறுத்தி காரை கழுவிட்டு இருக்காருங்க. எனக்கே உன்னை பாக்கணும் போல இருக்கா. இந்த மாதிரி ஒரு 4 டிரைவரோட 4 கார் வாங்கி விடுறேன். இந்த மீமை பாருங்க. ஃபேக் ஐடின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட February 14க்கு வெளியே கூப்பிடுறான் தம்பி. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு பைத்தான் படிச்சா ஸ்கோப் இருக்குன்னு இருக்காங்க. அதனால இந்த தவளையும் பைத்தானை படிக்க இறங்கிடுச்சு. பைத்தானோட ஆழத்தை பார்க்காம விட மாட்டேன்டா. எப்படிப்பட்ட பாலத்து மேல இவங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. எல்லா ஊர்லயும் சம்பவம் நடந்த அப்புறம் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க போல. கிரிக்கெட் பால் ஸ்டெம்ப்ல பட்ட அவுட்டு தானே. ஆனா இந்த மேட்ச்ல அவுட் கொடுக்கல. அட நீங்களே சொல்லுங்க, இது அவுட்டா இல்ல நாட் அவுட்டா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. எலக்ட்ரிக் பைக் வாங்குறது சரி, இந்த அப்பார்ட்மெண்ட்ல உள்ளவங்கலாம் எப்படி சார்ஜ் போடுவாங்க? இவரை பாருங்க, ஜன்னல் வழியா கனெக்ஷன் இறக்கிட்டாரு. பீகார்ல மரத்தை வெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்குன்னு இப்படியாட ரோட போட்டு வைப்பீங்க? பகல்ல சரி, நைட்ல வண்டி ஓட்டுறவன் நிலைமை. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸோட நேம் போர்டு என்னங்கடா சைனீஸ் மொழியில போர்டு வச்சிருக்கீங்க? சொன்னா கேளு,
நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது, கடிக்கிறதுக்குள்ள ஓடிடு. இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த போர்டை வாசிங்க. அனிதா குளிக்கும் இடம். हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंदी பேட்டே இல்லைனாலும் நாங்கள் பேட்மிண்டன் விளையாடுவோம்டா. ये क्या हुआ तालाब में पानी आ गया गमछा भी खुल गया मेरा गलती ये देखिए ஒரு தட்டை வச்சு எம்புட்டு அழகா விளையாடுறான் பாருங்க. இங்க காலேஜில் நடந்த விளையாட்டு போட்டியில பசங்களும் விளையாண்டுருக்காங்க. ஆனா மொத்த கூட்டமும் பொண்ணுங்க விளையாடுற கபடி மேட்சுக்கு தான். நைட்டு ஃபுல்லாக காவல் காத்திருக்கும் போல தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியல. ஒரு பேட்மிண்டன் கேம்ல விளையாட வாய்ப்பு கிடைக்கும்னு பொறுத்திருந்தவர் பொறுமையை இழந்து ஆர்டர் பண்ண பிரியாணியை சர்வ் பண்ணும்போது முட்டை, ஒரு ஆர்டிஸ்ட் சிம்பிளா கையை எப்படி வரைகிறதுன்னு சொல்லி கொடுத்துருந்துருக்காரு. ரொம்ப ஈஸின்னு அது நம்ம ட்ரை பண்ணா கூப்பிட்டாங்களேன்னு கிரிக்கெட் விளையாட போனா ஒருவேளை சின்ன வயசுல நம்மளையும் இப்படிதான் அவுட் பண்ணிருப்பாங்களோ. பங்க்ல யாரும் இல்ல, சரி பெட்ரோல் போட்டு போயிடலாம் நினைச்சான். ஆனா அவன் போட்டது பைக்குக்கு டீசல். இந்த லேடி இண்டிகேட்டர் போட்டது லெஃப்ட்ல, ஆனா திரும்பினது இவர் நடந்து வரும்போது கீழே ஒரு பர்ஸ் பணத்தோட கிடந்திருக்கு. சரி யாரோடதா இருக்குன்னு எடுத்து பார்த்தா இந்த கடையோட விளம்பரம் இருந்திருக்கு. எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. பைக்ல போகும்போது நீங்க யாரும் இதை ட்ரை பண்ணிருக்கீங்களா? மனதைரியம் எல்லாருக்கும் முக்கியம்தான். ஆனா இவரோட மனதைரியம் இந்த தமத்துண்டு பறவை சிறுத்தை எப்படி ஏமாத்தி இருந்ததுன்னு பாருங்க. அங்கிருந்த கல்ல இவர் ஓரமா தள்ளி விட்டு இருந்திருக்காரு. ஆனா அடுத்து என்ன நடந்ததுன்னு பாருங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.